சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னைக்கு சேர்லாம் வந்து காலி கிடக்கு. அங்கே பார்த்தியா, யாரும் வரல. ஏன் வரல? மழையா? மழை என்ன சொன்னால் நீங்களாம் வந்துருக்கீங்க இல்லையா? எல்லாருக்கும் வரணும். ஆனாச்சா லைட்டு மழை தானே, ரொம்ப அடமழை எல்லாம் கிடையாது, சும்மா சாரல் மழை. அதுக்காக வேண்டி நம்ம கட்டடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? லைட் பெரிய மழையாக இருந்தால் ஓகே தான். ரெண்டாவது உங்கள் வீடெல்லாம் பக்கத்தில் தானே இருக்குது நினச்சாச்சா, அதனால் என்ன செய்யலாம், வரலாம். நீங்கள்லாம் வந்துருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு ஒன்றும் மழை கிடையாதா? சரி, அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன சாரல் மழைக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம லீவு போட கூடாது. பெரிய மழையாக இருந்தால் ஓகே, அடமழையாக இருக்கும், அந்த நேரத்தில் எல்லாம் வர முடியாது. சரி, ஓகே. உடனே பேர் எப்படி போடலாம் சொல்லு? எம் அம்மார். அம்மார் மைதின் தான் ஆன்சர். பேசாத, ஆன்சர் சொல்ல போகிறார் இன்னைக்கு. ஏன்னா சரி, எப்போதாவது தொழுகையை விட்டுவிட ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு அனுமதி உள்ளதா? ஒரு முஸ்லிம் எந்த காரணத்தை கொண்டும் தொழுகை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. சொல்லு. நின்று தொழ சக்தி இல்லாதவர்கள். சொல்லு. நின்று தொழ சக்தி இல்லாதவர்கள். சொல்லு. பத்தியா, ஒரு ஆளுக்கு நின்று தொழ சக்தி இல்லை, அப்போ அவர் என்ன செய்யலாம், உட்கார்ந்து என்ன செய்யலாம், தொழலாம். அதே நேரத்தில் உட்கார்ந்து தொலைக்கும் ஒரு ஆளுக்கு முடியாது. எப்படி ஒரு ஆளுக்கு வந்து உட்கார முடியாது, முதுகெலும்பு தலை விழுந்து என்ன செய்து போச்சு, ஒடிஞ்சு போச்சு, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், ஒடிஞ்சு போச்சு ஒரு ஆளுக்கு, அந்த ஆள் உட்கார்ந்து சொல்ல முடியுமா? ஆமாம், எனக்கு எலும்பு ஒடிஞ்சு போச்சு, எனக்கு உட்கார முடியாது, அதனால் நான் தொழல அப்படின்னு நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கடமை வந்து தொழுகை, புரிஞ்சுதா? அப்படி முதுகெலும்பு ஒடிந்த மனிதருக்கு கூட உட்கார்ந்து தொழ முடியாமல் இருந்தால் அந்த ஆள் என்ன செய்யணும், படுத்து கிடந்து என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும். சொல்லு. எனவே எனக்கு காய்ச்சலாக இருக்கிறது, அதனால் நான் என்ன செய்யவில்லை. சொல்லு. எனக்கு காய்ச்சலாக இருக்கிறது, நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன், நான் கல்லூரிக்கு போனேன், நான் உம்மா வீட்டுக்கு போனேன், அதனால் நான் என்ன செய்யலை, தொழல அப்படின்னு சொல்லுவது பாவமான காரியமாகும். அப்படி சொல்லவே என்ன செய்யக்கூடாது, கூடாது. சொல்லு. எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்ய முடியாது, தொழுகையை விடக்கூடாது. தொழுகையை என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. ஆனால் இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி மனிதர்கள் என்ன செய்வாங்க, தொழுகையை விட்டுருவாங்க. அது மாதிரி லைட்டாக வந்து சும்மா கொஞ்சம் உடம்பு வலியாக இருக்கும், உடனே வந்து உட்காந்து சேரில் உட்காந்து தொழுவாங்க. அப்படி தொழக்கூடாது, நின்று தான் என்ன செய்யணும். ரொம்ப முடியல அந்த மாதிரி நேரங்களில் தான் உட்காந்து என்ன செய்யணும், தொழணும். சின்ன ஒரு தலைவலியாக இருக்கும், அவங்க எல்லாம் வந்து நின்று தொழுதுருவாங்க. அப்படி தொழக்கூடாது, உட்கார்ந்து தொழுதுருவாங்க சேரில். அப்படி தொழக்கூடாது, தொழுகை வந்து பாத்தில் ஆயிரும், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நின்று தொழ முடியும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், சொல்லு. நின்று தான் முடியாத பட்சத்துக்கு, ரொம்ப உடம்பு வலியாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, நிற்க முடியலை, தலை சுத்தலாக இருக்குது, அல்லது முட்டு வலி கடுமையாக இருக்குது, முட்டெல்லாம் மடக்கி என்ன செய்ய முடியாது, சுஜூதில் எல்லாம் போய் தொழ முடியாது, ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நிலைகளில் நமக்கு என்ன செய்யலாம், உட்கார்ந்து தொழலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவருக்கு நின்று தொழ முடியும், முயற்சி பண்ணுனா நின்று தொழ முடியும். ஆனால் கொஞ்சம் சின்ன ஒரு உடம்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், லைட்டாக உடம்பு வலியாக இருக்கும், இந்த மாதிரி காரணங்களுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லு. எலும்புடா, எலும்புடா, எலும்பு, எலும்பு இல்லை, எலும்பு. அது சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பல தடவை அவன்கிட்ட வார்னிங் பண்ணியாச்சு, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறானே. சொல்லு. அப்போ வந்து அந்த மாதிரி காரணங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நின்று தொழவே கூடாது, இருந்து தொழக்கூடாது, நின்று தான் என்ன செய்யணும், தொழணும். ரொம்ப முடியாத பட்சத்துக்கு என்ன செய்யலாம், சேரில்
சேரிலோ அல்லது தரையிலோ என்ன செய்யலாம், உட்காந்து தொழலாம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, நின்று தொழ சக்தி இருந்தும் நின்று தொழ முடியாட்டா தான் இருந்து தொழணும். அப்படி முடிஞ்சால் என்ன செய்யக்கூடாது, இருந்து தொழக்கூடாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால கண்டிப்பாக நின்று தான் தொழணும். முடியாத பட்சத்துக்கு என்ன செய்யணும், இருந்து தொழலாம். இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தொழுகை என்ன செய்யக்கூடாது, விட்டுறவே கூடாது. இமாம் ஜமாத்தோடு பள்ளி வாசலில் வந்து தான் என்ன செய்யணும் சொல்லு. வீட்டில் தொழலாமா? எந்த தொழுகையும் தொழக்கூடாது வீட்டில் சொல்லு. சுன்னத்து தொழுகை என்ன செய்யலாம், வீட்டில் தொழலாம், பள்ளிவாசல்லையும் தொழலாம். ஆனால் ஃபரலான தொழுகையை பொறுத்தவரையில் வீட்டில் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. கண்டிப்பாக சொல்லு. கண்டிப்பாக பள்ளிவாசலுக்கு இமாம் ஜமாத்தாக என்ன செய்ய வேண்டும், ஃபரல் தொழுகையை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.